சீஸ் கேக் பண்ணலாமா? அதுவும் பேக் பண்ண சீஸ் கேக். நாங்க ஆல்ரெடி வந்து நோ பேக் சீஸ் கேக் பண்ணியிருந்தோம். அதனால இந்த வாட்டி பேக் பண்ணி பண்றோம். உங்களுக்கு சீஸ் கேக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து 6 டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டை வந்து அரைச்சு எடுத்துக்கணும். பட்டரையும் அரைச்சு வச்சிருக்க பிஸ்கெட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ் லேயர்ல செட் பண்ணிடணும். கேக் பேன் இருந்தா நல்லது. அப்படி இல்லைன்னா வந்து மைக்ரோவேவ் சேஃப் கண்டெய்னர்லயும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுக்கு மேல கிரீம் சீஸ் லேயர் செய்யறது வரைக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லேயர் பண்றதுக்கு 1/2 கப் கிரீம் சீஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம், 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1/4 கப் கண்டென்ஸ் மில்க் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதை மிக்ஸ் பண்ணி எனக்கு கையே வலிச்சு போச்சு. பிஸ்கெட் லேயர் மேல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அவன்ல வந்து 160 டிகிரி செல்சியஸ்ல 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம சீஸ் கேக் ரெடி ஆயிரும். அவன்ல இருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ண வச்சுட்டு 2 to 4 hours வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுக்கணும். ஆனா நாங்க நைட் நேரம் செஞ்சதுனால வந்து ஓவர் நைட்டுக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிட்டோம். கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு நோ பேக் வெர்ஷனோட பேக்டு வெர்ஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இத்தனை நாள் அதான் நல்லா இருந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தோன்னே இதுதான் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அண்ட் நாங்க ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நாங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேகியை வந்து மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா கீழே ஆரோ பக்கத்துல லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ நம்ம இதோட இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டேக் கேர், மச் லவ், பை.